பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு பேரோடையும் பேசுவாராக. இந்த வேளையிலையும் ஏசாயா 43:2 வசனம். இதில் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்ட்டு. அப்போது இங்கே தேவன் நம்மளோட தெளிவாக சொல்கிறாரு, இந்த அக்கினி உன் மேலே பற்றாது அப்படின்றாரு. இந்த அக்கினியாகிய உலகம், இந்த உலகத்தினுடைய பாடுகள் உன்னை ஒன்றும் செய்யாது அப்படின்றார். அப்போது ஒன்றும் செய்யாமல் இருக்கணும்னா, இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீப்பற்றி எரியுது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான வாகனம், அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், குறிப்பாக அவங்க அதுக்கு தேவையான ஜாக்கெட்ஸ், அதுக்கு தேவையான வாட்டர் எடுத்துப்பாங்க. வேறு என்ன எடுத்துப்பாங்க? ஹெல்மெட், ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுப்பாங்க. இது எல்லாமே அவங்க ரெடியாக போட்டுருப்போம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அக்கினியை கடக்க முடியும். நமக்கு இந்த உலகத்தில் வருகிற பாடுகள், சஞ்சலங்கள், வேதனைகள், தவிப்புகள், அக்கினியான ஒவ்வொரு சூழலுக்கும் நம்ம விடுதலையாய் அந்த அக்கினியினூடாய் கடந்து விடுதலையோடு வெளியே வரணும்னா நம்ம கூட தேவன் இருக்கணும். இங்கே ஒரு 3 வாலிபர்களை பற்றி பார்க்க போகிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி சொல்லியிருக்குது. உங்களுக்கு மிகவும் சுருக்கமாக அந்த 3 வாலிபர்களை பற்றி சொல்லி இவங்க எப்படி அக்கினியை கடந்தாங்க, அதனுடைய சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த மந்த்துக்கான வாக்கு தத்தமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜீவியத்துக்கான வாக்கு தத்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை கட்டாயமாக பிடித்து கொள்ளணும். ஏன்னா இந்த உலகத்தின் தண்ணீர், இந்த உலகத்தின் அக்கினி நீங்கள் கடக்கணும்னா தேவன் உங்களோடு இருக்கணும். அப்போ தேவன் உங்களோடு இருக்கணும்னா இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ செய்த காரியத்தை நீங்களும் செய்யணும். அது ரொம்ப அவசியம். அப்போது தானியேல் 3:16 நீங்கள் உங்கள் வீடுங்களில் வாசித்து பாருங்கள். அதில் தெளிவாக இருக்குது. என்னென்னா அந்த 16க்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட் நான் அதை சொல்லிவிட்டு 16க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். 16க்கு முன்னாடி அங்கே ராஜா சொல்கிறாரு, நான் வச்சுருக்க பொருசலையை நீங்கள் வணங்கணும் அப்படின்றாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனை தவிர்த்து நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது 16க்கு அப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தா அந்த ஃபுல் சாப்டர் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி போட்டுருங்க அப்படின்னு அந்த சேவர்களுக்கு ராஜா கட்டளையிடுறாரு. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி போட்டுருங்க அப்படின்றாரு. ஆனால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த போர் சேவர்களுக்கு முன்னாடி ஒரு கட்டளையை வைக்கிறார். என்னென்னா 7 மடங்கு நீங்கள் அந்த அக்கினியை அதிகப்படுத்துங்க. ஏன்னா ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, அதனால் அதிகப்படுத்த சொல்கிறார். 7 மடங்கு அந்த அக்கினியை அதிகப்படுத்திட்டு நீங்கள் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கட்டி தூக்கி அக்கினியில் போட்டுருங்க அப்படின்னு. அப்போது இந்த சேவர்கள் எல்லாம் ராஜா சொன்ன மாதிரியே 7 மடங்கு அக்கினியை அதிகப்படுத்திட்டு அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கட்டி அந்த அக்கினிக்குள்ளே தூக்கி போட போகிறாங்க. போட போகும்போதே அந்த அக்கினியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால, 7 மடங்குன்னு சொல்லும்போது அதிகமான தாக்கம் இருந்ததுனால கொண்டு போய் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு போய் போன சேவகர்கள் அந்த தீப்பட்டு செத்து மடிந்து விழுகிறாங்க. அப்போது இதை கூட ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்துருப்பாங்க. அப்போது பார்த்தும் அவங்களுக்கு
பதட்டம் இல்லை. அப்போது தானியேல் 3:16 ரீட் பண்ணும்போது நீங்கள் 16-17 ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, தீயில போடுறதுக்கு முன்னாடி இது நடக்குது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் ஃபஸ்ட்டு அறிக்கை அவங்களோடது. அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவையும் அது கைக்கும் எங்களை தப்புவிப்பார். நீ எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லை அது. அப்போது அவங்க விசுவாச அறிக்கை மாத்திரம் விடுறதில்ல, கிரியையிலையும் காமிக்கிறாங்க. போர் சேவர்கள், நான் முதல்ல சொன்னது போல், போர் சேவர்களை போய் போர் சேவர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போய் கொண்டு போய் போட போகும்போது அவங்க செத்து விழுறாங்க. அதை கூட ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்த உடனே பயப்படலையே. அவங்க விசுவாச அறிக்கை சொன்னாங்க, அதை கிரியையிலையும் காமிச்சாங்க. தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. எதுவும் சொல்ல. அப்போ கூட சொல்லியிருக்கலாமா, விட்டுருங்க இவங்களே செத்து விழுறாங்க, எங்களுக்கும் ஏதோ ஆயிடக்கூடாது, நாங்கள் உங்கள் பொருசலையை வணங்கிடுறோன்னு சொல்லியிருக்கலாமே. நம்மளாக இருந்தால் சொல்லிடுவோம்ல. ஆனால் அவங்க அப்படி சொல்லலையே. அப்போவும் அமைதியெல்லாம் இருக்காங்க. உள்ளே தூக்கி போட்டாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. இன்றைக்கி விசுவாச அறிக்கை ஈஸியாக பண்ண, என் தேவனை கூட இருக்கார், எனக்கு அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், இது செய்வார், அது செய்வார், ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் கிரியை காண ஒரு தருணம் வரும்போது அப்படியே பதறி போகிறோம். ஆனால் அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பதறலை. அதான் விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லியிருக்குல்ல வேதத்தில். பதறலை. அவங்க தைரியமாக இருந்தாங்க. வரட்டும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ராஜா கைக்கும் அக்கினி ஜுவாலைக்கும் தப்புவிப்பார்னு சொன்னது மாத்திரம் இல்லை, நீங்கள் உள்ள தூக்கி போடும்போதும் போட்டதுக்கு அப்புறமும் அந்த அறிக்கையில் நிலை நிற்போம். கிரியையில் காமிச்சிட்டோம், அக்கினிக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் அக்கினின் மத்தியில் அவங்களுக்குள்ள உலாவி அவங்களை காப்பாற்றினார். ராஜா பார்க்குறாரு, தேவ சாயலில் ஒருத்தவங்க உலாவி கொண்டு இருக்கிறாங்க, நம்ம போட்டது 3 பேர் 4 பேர் உள்ளே இருக்கிறாங்க, அவங்கள வெளியே கூடுங்கன்னு சொல்லும்போது வெளியே கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க மேலே, அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேலே ஒரு தீயினுடைய வாசனை கூட இல்லை. அப்போது இந்த பாவமாகிய உலகத்தில், இந்த வேதனை நிறைந்த சத்துருக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மளை எப்போ எதில் விழ வைக்கலான்னு சத்ரு வகை தேடி இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த அக்கினியான பாடு நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் தேவனுக்கு உண்மையாய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம அறிக்கை மாத்திரம் சொன்னால் போதாது. நம்ம அறிக்கை இட்ட விஷயத்தின் மேலே விசுவாசமாய் கர்த்தருக்குள்ளாக இருக்கவும் செய்யணும், கிரியையிலையும் காமிக்கணும். அப்படி காமிக்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஒரு விடுதலையை காணுவோம். ஏன்னா தேவன் நம்மளோட எல்லா சூழ்நிலையிலையும் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நம்ம கண்டிப்பாக தண்ணீரையும் அக்கினியையும் கடந்து ஜெயமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். God bless you. Bye-bye.